Today, DMK had no achievement to showcase, no real issues to raise. That is why they resorted to spreading false fears about a reduction in Tamil Nadu seats. DMK had said earlier that current proportional representation must be maintained और हमने इसी का प्रस्ताव भी दिया था, लेकिन अब इन लोगों ने यू टर्न कर लिया. இன்று பெருமையாக சொல்லிக்கொள்ள திமுகவிடம் எந்த சாதனைகளும் கிடையாது. குற்றம் சொல்ல உண்மையான எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டின் இருக்கைகள் குறைப்பு பற்றி பொய்யான பயங்களை பரப்பத் தொடங்கி இருக்கின்றார்கள். தற்போது இருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று திமுக முன்பு கூறியது. நாங்கள் இதன் அடிப்படையில் தான் மசோதாவை முன்வைத்தோம். ஆனால் அப்போது ஒன்ன சொன்னாங்க, இப்போது மாற்றி பேசுகிறார்கள். Why does it trouble DMK and Congress to see ordinary women rights? This one family parties want power to remain confined within their own families. சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் ஏறுகிறது? ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த ஒற்றை குடும்ப கட்சிகள் அதிகாரம் தங்கள் குடும்பங்களுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். आज तमिलनाडु में महिलाएं और यहां तक कि छोटी बच्चियां भी क्रिमिनल से सुरक्षित नहीं है. डीएमके harms women in Tamil Nadu by enabling violence and crime. They do not stand with women in parliament either. लेकिन अब डीएमके की इस नारी विरोधी सोच को जवाब जरूर मिलेगा. இன்று தமிழ்நாட்டிலே பெண்களாகட்டும், ஏன் சின்ன குழந்தைகளாகட்டும் குற்றவாளிகளால் பாதுகாப்பில்லாமல் இருக்கின்றார்கள். வன்முறை மற்றும் குற்றங்களுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலம் பெண்களுக்கு தீங்கிழைக்கின்றது திமுக. இது மட்டுமா, நாடாளுமன்றத்திலும் கூட இவர்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனால் இப்போது பெண்களுக்கு எதிரான எண்ணப்பாட்டிற்கு சரியான பதில் திமுகவிற்கு கண்டிப்பாக கிடைக்கும். I request SPG people please collect this photograph. These kids are. அங்கே வெளிப்படுத்தப்படும் புகைப்படங்களை எஸ்பிஜி நண்பர்கள் அதை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். मैं तमिलनाडु की हर बहन से कहूंगा कि वो डीएमके और डीएमके के लोगों को जहां देखें वहीं उनसे सवाल करें. Ask them why they oppose a bill meant to ensure women's representation.